Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba 10th standard maths chapter 3 algebra la exercise 3.6 start பண்ண போறோம். அதுல first question நமக்கு simplify னு கொடுத்திருக்காங்க. இதுல ஒண்ணும் இல்ல, நமக்கு just polynomial addition தான் நம்ம இங்க பண்ண போறோம். அது ஆல்ரெடி டீடைலா நான் example 3.17 and 3.18 ல எப்படி polynomial addition and subtraction பண்றதுங்கறத கவர் பண்ணிருப்பேன். So உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணிட்டு இத பாருங்க. ரைட்? So இங்க வந்து first subdivision நமக்கு மொத்தம் இதுல ரெண்டு subdivision மூணு subdivisions இருக்கு. So first subdivisionல x into x plus 1 by x minus 2 plus x into 1 minus x by x minus 2 கொடுத்திருக்காங்க. So solution இங்க நமக்கு denominators சேமா இருக்கு. அப்போனா நாம denominators LCM எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, டைரக்டா வந்து numerators ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா x into x plus 1 plus x into 1 minus x whole divided by x minus 2 னு வரும். ரைட்? இப்போ numerators simplify பண்ணுவோம். x square plus x plus x minus x square னு கிடைக்கும். கீழே x minus 2 which is equal to plus x square minus x square cancel ஆயிடும். x plus x 2x. So answer வந்து 2x by x minus 2. இதுதான் வந்து final answer for first subdivision. Next நம்ம second subdivision பார்ப்போம். So நமக்கு second subdivisionல பார்த்தீங்கன்னா x plus 2 by x plus 3 plus x minus 1 by x minus 2 கொடுத்திருக்காங்க. இது வந்து second type. நமக்கு denominators சேமா இல்லை, வேற வேற மாதிரி இருக்கு. இங்க x plus 3 இருக்கு, இங்க x minus 2 இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா LCM எடுத்து ஈக்குவலன்ட் நியூமரேட்டர் மாத்தி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். So x plus 2 by one second yeah. So x plus 2 by x plus 3 plus x minus 1 by x minus 2 is equal to LCM எப்படி எடுப்போம் அப்படின்னா, so common denominator வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எழுதணும், பட் ரிப்பீட் ஆகாம எழுதணும். ரைட்? so x plus 3 இங்க x minus 2 வேற ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கானா? எதுவும் ரிப்பீட் ஆகல. ஸோ நம்ம இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட LCM. இதுக்கு ஈக்குவலண்டான நியூமரேட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போ x plus 3 இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம x plus 3 மறைச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் x minus 2 இருக்கு. அதை வந்து நம்ம நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x plus 2 இன்டு இந்த x minus 2 பிளஸ் x minus 1 இருக்கு. அது கூட இதோட டினாமினேட்டர் என்ன? x minus 2. ஸோ x minus 2 மறைச்சிட்டோம்னா x plus 3 இருக்கு. ஸோ இன்டு x plus 3. ஸோ இப்போ நம்ம இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x ஸ்கொயர் x into x square minus 2x plus 2x and 2 into minus 2 minus 4 plus x into x square plus 3x minus x minus 3 whole divided by x minus 2 into x plus 3. Alright? இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா minus 2x plus 2x கேன்சல் ஆயிடும். x square plus x square நமக்கு 2x square கிடைக்கும். இங்க 3x minus x 2x கிடைக்கும். and minus 4 minus 3 minus 7 divided by x minus 2 into x plus 3. Alright? So இதான் வந்து final answer for second subdivision. ஸோ இதுக்கு மேலே இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு இரேஷனல் ரூட்ஸ் தான் வரும், கீழே டினாமினேட்டர் கூட கேன்சல் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சிம்பிளிஃபைட் ஃபார்ம். நெக்ஸ்ட் நாம் தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஸோ இதான் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா x cube by x minus y plus y cube by y minus xன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டினாமினேட்டர்ஸ் வேறு மாதிரி தான் இருக்குது, பட் இங்கே நம்ம LCM எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா x cube ஸோ x cube by x minus y, இங்கே y minus x இருக்கு இல்லையா? ஸோ y cube by மைனஸை வெளில எடுத்துட்டா x minus yன்னு ஆகிடும். அப்போனா இதை எப்படி எழுதலாம்? x cube by x minus y மைனஸ் காமனாக வந்தோடனே மைனஸ் y cube by x minus yன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டரை சேம் பண்ணிட்டோம், மேலே நியூமரேட்டரை டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ x minus y நியூமரேட்டரில் x cube minus y cube.
x cube minus y cubeக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? x minus y into x square plus xy plus y square divided by x minus y. So x minus y cancel ஆயிடும். ஃபைனலாக நமக்கு ரிமைனிங் இருக்கிறது x square plus xy plus y square. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் கொஷின் பார்ப்போம். தேங்க்யூ.